ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போ ஃப்ரண்ட்டில் லைனிங் பீஸையும் எப்படி இணைக்கிறது சுருக்கம் இல்லாமல் அதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம இந்த டாட் எப்படி நம்ம பிடிக்கலாம், அதாவது அளவுலாம் நம்ம எடுக்காமல் நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்றதுமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பிகினராக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டைலரிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன வீடியோவாக நான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பூனை சாரீ கிளாத்து இல்லை கிரேப் சாரீ கிளாத்து இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதில் நமக்கு வழவழன்னு நகர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த சென்டரில் அந்த நமக்கு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, சென்டர் டாட், அதாவது ஆம்கோல் சைட்லேருந்து வருது பாருங்கள், அந்த சைடில் இருந்து நமக்கு செஸ்ட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லையா கீழே, அதுக்கும் ஒரு கிராஸ் காட்டி ஒரு தையல் போட்டுக்குவோம். தையல் கொஞ்சம் பெருசாக போட்டுக்குவோம். அது நம்ம ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அதனால தான் அது மாதிரி போட்டுட்டு நீங்கள் சுற்றியும் தைக்கும்போது உங்களுக்கு துணி உங்களுக்கு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அது போல் தைங்க. அப்போ தான் அந்த சுருக்கன்றது வராது. அழகாக நீங்கள் தைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் டாட்டுக்கு எப்படி அளவு எடுக்கிறேன்ட்டு எப்பயுமே 3ல் ஒரு பாகம் நான் பிரித்து கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மெத்தடில் நான் பண்ணும்போது இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது. இந்த ஸ்டைலில் தான் எனக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தவங்க எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதே மெத்தடு தான் இன்னமும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் யாருமே அந்த டாட் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. நான் அப்பப்போ இஞ்சி டேப் எடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்துலாம் நான் மார்க்கிங் பண்ண கிடையாது. ஃப்ரண்ட் பீஸ் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் எடுக்கிறோம் இல்லையா. அப்போது அதுக்கு என்ன வருன்றது நமக்கு இந்த கிளாத்தை பொறுத்தே நம்ம அந்த அளவை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டாட் நான் மார்க்கிங் பண்ண அளவுக்கு பிடிச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோ கரெக்டாக சூப்பராக இருந்தது. அந்த டாட் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஷேப்லாம் கரெக்டாக வந்தது, கரெக்டாக வச்சு பார்த்துட்டோம், கரெக்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பட்டி பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படியுமே பார்த்தலாம். நம்ம இன்றைக்கி ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாமே நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 லைனிங் பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டேன் பட்டி பீஸு. அதில் 2 பீஸை உள்ளே வச்சு தைக்கிறதுக்கும் 2 பீஸ் மேலே வச்சு தைக்கிறதுக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் பார்க்க போனாக்கா இது கொக்கி சைடு பீஸ் தான். இப்போ நம்ம இதில் பட்டி ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். நான் எப்பயுமே லைனிங் ப்ளவுஸும் மெயின் பீஸுமே பட்டி பீஸை ஒரு பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கோசம். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் இருந்தது இல்லையா, அதை கீழே வச்சுட்டு மெயின் பீஸை மேலே வச்சுட்டு நம்ம வச்சு தைச்சிட்டோம் பாருங்கள். தைச்சிட்டு இப்போது சென்டரில் எப்பயுமே நடுவில் ஒரு 3 அர்க்காத் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் வலு நல்லா அழகாக வரும். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் இந்த மெத்தடில் தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு கொக்கி சைடில் அதில் நமக்கு அளவு ப்ளவுஸில் எங்கே இருக்கோ அதே போல் வச்சு தைச்சிட்டு பேக் சைடில் அதாவது நான் ஏற்கனவே தைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இடுப்பு கரெக்டான அளவு, அந்த அளவு வச்சு நான் பேக் சைடுக்கு வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு மடித்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம அப்படியே தைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நமக்கு பட்டி பீஸில் எக்ஸஸாக இருந்தது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு கொக்கி பீஸ் நம்ம வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்படி தான் சிஸ்டர் நான் தைப்பேன் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு டைலரிங் டிப்ஸ் உள்ள வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். நீங்களுமே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சரியாக வருதா, இல்லை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி தைக்கிறீங்க, அது உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வருதா, இது போல் தைச்சா உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வருதா அப்படின்றதுமே நீங்கள் பாருங்கள். இந்த டைலரிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.